ஹாய் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். சகோதரி மாதவி என்ற யூடியூப் சேனலில் கொஞ்சம் கதைப்பமா என்ற தொடர் கிட்டத்தட்ட 20 தொடர்களை தாண்டிட்டு அதை ஒரு வருஷ பூர்த்தியையும் எட்டி இருக்கு. அப்போ முதலாவது சகோதரி மாதவிக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே இப்போ நான் கூட தொடக்கம் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினது, ஆனால் இடையில விட்டு போயிட்டவங்க யாராலையுமே தொடர்ச்சியாக அதில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஏழலை. இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளே ஆனால் அதுக்குள்ளே சகோதரி மாதவி அதை சக்ஸஸாக ஒரு வருஷத்தை தாண்டிட்டாங்கன்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் அதில் அந்த 21 எபிசோட் முடிஞ்சிருக்கு. அதில் அதில் நானும் கதைச்ச ஒரு வீடியோன்றதை தாண்டி அங்கே வித்தியாசமான நிறைய சேனலில் இருக்குது. இப்போ மொழிபெயர்ப்பு துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி கதைச்சிருந்தாங்க. அது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மாதிரி அப்படி நிறைய சேனலில் அது புத்தகங்கள் பற்றி போகுது. அப்படி நிறைய பக்கங்களில் அது போகுது. உண்மையாகவே நல்லதாகவும் இருக்குது. இன்னும் அது மாதிரி நிறைய வேறு கண்டென்ட்டில் நிறைய விஷயங்கள் கொண்டு வர வேணும். குறிப்பாக அந்த என்பிக்கு தொழில்துறை பற்றி எல்லாம் இன்னும் செய்யலாம் மாதவி. அதுகளை கொஞ்சம் கூடவா பாருங்கள். ஆனால் எனக்கு இவ்வளவு இதுக்குள்ளேயுமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது எங்களோட மனிதத்திட்ட ஒரு மெம்பராக இருந்த தம்பி ஆதில் வானியல் பற்றி செய்திருந்த அந்த இது கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் 17 நிமிஷம் ஏதோ ஓடின வீடியோ போல் நான் மினிமம் முதல்ல ஒரு 1 மணித்தியாலம் மட்டும் சரி ஃபுல்லாக இருந்து பார்த்தது நல்லா இருந்துச்சு. அது அந்த போலான எபிசோடில் எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்த ஒரு வீடியோவாக இருந்துச்சு. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை அதுக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ எங்கள்கிட்ட பழைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. இப்போ உண்மையாகவே அவங்களோட காலங்களும் முடிஞ்சிட்டு அவங்க நல்ல வயசு போன ஆக்களாக இருக்காங்க. அவங்களால இந்த ஜூம் டெக்னாலஜி எல்லாம் என்னமாக்கி ஹேண்டில் பண்ணிடுமோ தெரியலை. ஆனால் அவங்கள ஏதோ ஒரு விதமாக சந்தித்து அவங்களோட இன்டர்வியூக்களையும் கொண்டு வர்றது நல்ல ஒரு பயனுறுதி மிக்கதாக இருக்கும் அப்படின்றது. இதோட இன்னும் இது 20 இல்லை, இது 1000 2000 அப்படின்னு போய் வளர்ந்துட்டே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சகோதரி மாதவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.